பல கோடி ரூபாய் மதிப்பிலான ரோல்ஸ் ராய்ஸ் காரை பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு துபாயில இருந்து சென்னைக்கு கொண்டு வந்திருக்காரு PR சுந்தர். ஐக்கிய அரபு அமீரகத்தோட பாஸ்போர்ட்டோட இந்தியா விசா வாங்கி இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு இவரோட ரோல்ஸ் ராய்ஸ் கார். சுங்கத்துறை அனுமதி மறுப்பு, கப்பல் தாக்குதல்னு பல சவால்களை தாண்டி சொந்த மண்ல ரோல்ஸ் ராய்ஸ ஓட்டணும்னு இத கொண்டு வந்திருக்காரு. யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்கள்ல வர்த்தகம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கிட்டு வரக்கூடியவர் PR சுந்தர். இவரு தன்னுடைய காரை, அதாவது துபாயில வாங்கப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரை சென்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. துபாயில வாங்கப்பட்டதால இத இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா காருக்கும் தனியா விசா வாங்கணுமா. அதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாஸ்போர்ட்டோட இந்தியாவில இந்த காருக்கு விசா வாங்கி இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு. பொதுவா இவருடைய இந்த காருடைய விலை 6 இருந்து 7 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுவே இதே காரை இந்தியால வாங்கணும்னா டாக்ஸோட சேர்த்து 14 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி துபாயில வாங்கப்பட்ட அந்த காரை தன்னுடைய சொந்த ஊர்ல ஓட்டணும் அப்படின்றதுக்காக தான் இத சென்னை கொண்டு வந்திருக்காராம். ஆரம்பத்துல இதங்க கொண்டு வரதுக்கு இந்திய சுங்கத்துறையில இருந்து அனுமதி மறுக்கப்பட்டதா சொல்றாரு. அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி இத பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இத கொண்டு வந்திருக்காராம். அதாவது கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சு அங்கிருந்து இந்த காரை கொண்டு வந்திருக்காரு. ஆனா இந்த கார் 6 மாத காலங்களுக்கு மட்டும்தான் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதோடைய சொந்த இடத்துக்கு கொண்டு போகணும். இங்க கொண்டு வந்தவர் தன்னுடைய வீட்டுல பணிபுரிய பெண், அவங்களுடைய குழந்தைகளெல்லாம் இந்த கார்ல கூட்டிட்டு போயிட்டு அழகு பார்த்திருந்திருக்காரு. எல்லாருக்குமே சம்பாதிச்சு கார் வாங்கணும் அப்படின்ற கனவு இருக்கும். அப்படிதான்